வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு இந்த பதிவில் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்களில் ஒன்றுதான் தேங்காய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது. தேங்காய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது பண ரீதியான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது, தீராத கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது, திருமண தடை, புத்திர தடை, சுப காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது, உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகளை அனைத்தும் நிறைவேற்றி தரக்கூடியது. தேங்காய் தீபத்தை சரியான முறையில் எவ்வாறு ஏற்ற வேண்டும், எந்த கிழமை எந்த திதிகளில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும், எந்த தெய்வத்துக்கு தேங்காய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். தெய்வ வழிபாடுகளில் மிகவும் முக்கியமான பொருட்களில் கற்பூரம், வெற்றிலை, பாக்கு, பூ, வாழைப்பழம், தேங்காய், இந்த பொருட்களில் மிக மிக முக்கியமான ஒரு பொருள் தேங்காய். நம்ம செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுகளில் குலதெய்வ வழிபாடாக இருக்கட்டும், இஷ்ட தேவதை வழிபாடு, கிராம தேவதை வழிபாடு, எந்த ஒரு தெய்வத்துடைய வழிபாடாக இருந்தாலும் சரி, தேங்காய் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாடானது பூர்த்தி அடையாது, அந்த வழிபாட்டுடைய முழு பலன்களானது நமக்கு கிடைக்காது. தேங்காயானது தெய்வீக வழிபாடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகும், சுப நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகும். அனைத்து வித நிகழ்ச்சிகளிலுமே தேங்காயானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இத்தகைய மகத்துவம் வாய்ந்த முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படக்கூடிய தேங்காவை கொண்டு எவ்வாறு தீபம் ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கி காரிய வெற்றியானது கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். தேங்காய் தீபத்தை ஏற்றுவதற்கு தேங்காவை சரிசமமாக உடைக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய குடுமிகளை நீக்கிவிட்டு தேங்காவில் இருக்கக்கூடிய தண்ணீரை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் அருந்தக்கூடாது. அந்த தண்ணீரை பூமாதேவிக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இந்த 2 தேங்காய் மூடிகளில் தூய்மையான பசும் நெய்யை விட வேண்டும். அதற்கு பிறகு ஒற்றை திரி அல்லது சிகப்பு நிற திரியை கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும். தேங்காய் தீபத்தில் தூய்மையான பசும் நெய்யை கொண்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது. தேங்காய் தீபத்தை ஏற்றுவதற்கு முன்பாக அந்த தேங்காய் தீபத்தை ஏற்றி வைப்பதற்கு ஒரு தாம்பூல தட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தாம்பூல தட்டுக்கு மஞ்சள், குங்குமம் வைக்க வேண்டும். அதற்கு மேலே வாழை இலையை விரித்து வைக்க வேண்டும். அந்த வாழை இலைக்கு மேலே பச்சரிசி பரப்பி அதற்கு மேலே இந்த 2 தேங்காய் மூடிகளை வைத்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த தேங்காய் தீபத்தை பெண் தெய்வங்களுக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது. இந்த தேங்காய் தீபத்தை அம்மனுடைய ஆலயங்களில், அம்மனுடைய சன்னதிகளில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது. அதிலும் வாராகி அன்னைக்கு இந்த தேங்காய் மூடி தீபமானது மிக மிக விசேஷமானது. பஞ்சமி திதிகளில் வாராகி அன்னைக்கு இந்த தேங்காய் மூடி தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அதிகப்படியான நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது. இந்த தேங்காய் தீபத்தை வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது. அம்மனுடைய ஆலயங்கள் அல்லது அம்மனுடைய சன்னதிகளில் தொடர்ந்து 11 வெள்ளிக்கிழமை என்று இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அனைத்து வித பிரச்சனைகளையுமே நீக்கக்கூடியது. திருமண தடை, தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது, கடன் ரீதியான பிரச்சனை, பண ரீதியான பிரச்சனைகளை நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியது. இந்த தேங்காய் தீபத்தை நீங்கள் வாராகி அம்மனுக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் அல்லது 5 பஞ்சமி திதிகளில் வாராகி அன்னைக்கு இந்த தேங்காய் மூடி தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது, நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது, காரிய வெற்றியை தரக்கூடியது. இந்த தேங்காய் தீபத்தை நீங்கள் வீடுகளில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதை விடவும் நீங்கள் கோவிலுக்கு சென்று அம்மனுடைய சன்னதி அல்லது அம்மனுடைய கோவிலுக்கு சென்று ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அதிகப்படியான நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.